ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எதுக்கு ஹல்லேலூயா சொன்னேனே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நமக்கு சொன்ன வார்த்தை வந்து 3 வார்த்தை வந்து நம்மளுக்கு பேசிட்டாங்க. இப்போ என்னோட வார்த்தை வந்து 4வது வார்த்தை, ஓகேவா? 4வது வார்த்தைக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாலமன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி நீ ஒரு வார்த்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே நான் எதுக்கு ஓகேன்னு சொன்னேன்னு எனக்கே தெரியல. இப்போ எனக்கு பயமா இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 4வது வார்த்தை கொடுத்த உடனே இதை பற்றி நம்ம பார்க்கும் போதே தெரியுது. இது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா ஒரு நெகட்டிவாக நம்மளுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி தோணலாம் இந்த வார்த்தை. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் வந்து தன்னுடைய குமாரன் அனுப்பியிருக்காரு. அந்த குமாரன் வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது நம்மளுக்கே கொஞ்சம் வேடா இருக்கும். இது எதுக்கு வந்து ஏசப்பா வந்து இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு இதை கொடுத்த உடனே நம்ம எப்படி இதை சொல்றது அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. சரின்ட்டு நம்ம இதை பற்றி தியானிக்கும் போது இந்த வசனத்துக்கு மேலே வந்து இன்னொரு வசனமும் குறிப்பிட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வாசிங்களா அதை? ஓகே, இந்த வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏசப்பா வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் வந்து பூமி எங்குமே அந்தகாரம் உண்டாயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்மளுக்கு இது நார்மலாக கேட்ட உடனே 6 மணின்றது நம்மளுக்கு பகல்லையா இல்லை நைட்டான்ற மாதிரி ஒரு டவுட் வந்து வரும். எனக்கு வந்துச்சு. என்னோட அறிவுக்கு அவ்வளோதான் இருந்ததுனால எனக்கு வந்து நான் ஈவினிங்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, யூதர்களோட வழக்கத்துப்படி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எப்போ சூரியன் வந்து உதிக்குதோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு நாள் துவங்குறதா வந்து கணக்கு. நம்மளுக்கு வந்து 12 மணி 1 மணி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோமா, அவங்க வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து உதிக்குதுன்னா 7 மணி தான் அவங்களுக்கு வந்து 1ஆம் மணி வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் மணின்றது 12 மணி, அதாவது மதியானம் 12 மணி. அதே போல் 9ஆம் மணி வேலைன்றது வந்து 3 மணி, பிற்பகல் 3 மணின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போது இப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. மதியானன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மதியான நேரத்தில் எப்படி வந்து பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகும்? இது வந்து ஒரு பெரிய கேள்வி நம்மளுக்கு. நம்ம வந்து நம்மளோட ஞானத்தின்படி யோசிச்சோன்னா ஏதாவது சூரிய கிரகணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். நம்ம ஞானத்துக்கு அவ்வளோதான். ஆனால் சூரிய கிரகணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் 3 மணி நேரம் வந்து அந்தகாரம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்ச அந்த நாள் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகையோட நாளாக இருந்துச்சு. பஸ்கா பண்டிகை எப்போ பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி இதுவாக தான் இருக்கும், அதாவது அமாவாசைக்கு வாய்ப்பில்லை. அப்போது பௌர்ணமியாக இருக்கும்போது பூமி வந்து நம்மளுக்கு இப்படி பூமி வந்து சென்டராக இருக்குது. அப்போ வந்து நிலவு வந்து இங்கே இருக்கும், சூரியன் வந்து இங்கே இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனோட ஒளி இப்படி வரும்போது நிலவு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ சூரிய கிரகணத்துக்கான பாசிபிலிட்டியே இல்லை அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல எப்படி இருள் உண்டாயிருச்சு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏசப்பா வந்து பிறக்கும் போதும் ஒரு அதிசயம் நடக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்குது. மரிக்கும் போதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் தான் நடக்குது. பிறக்கும் போது என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தூதர் வந்து சாட்சி சொல்கிறாரு, ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறாருன்ட்டு. யாருக்கும் அது மாதிரி வந்து சொன்னதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்சத்திரம் வந்து வழி காட்டுது ஜனங்களுக்கு. அது மாதிரியும் குறிப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. இயேசுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ஞானஸ்தானம் எடுக்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணுன்ற மாதிரி சொல்கிறோம். அந்த இடத்துலையுமே வந்து பிதா வந்து சாட்சி கொடுக்குறாரு இயேசுவை குறித்து. அந்த இடத்துலையுமே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அதிசயம் தான் அது. அதுக்கடுத்து இயேசு மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இருள் சூழ்ந்திருக்கு. இப்போ இருள் இல்லைன உடனே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னவா இருக்கும்னா பாவமாக இருக்கும், இல்லை பயம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். வேதத்தில் சொல்லியிருக்கு தேவன் வந்து ஒளியாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவன் ஒளியாக இருக்கானா பிசாசு தான் ஆப்போசிட். அதாவது இருள்ன்றது பிசாசு என்பதுன்னு குறிக்குது, பாவத்தை குறிக்குது, பயத்தை குறிக்குது, சாபத்தை குறிக்குது, அந்த மாதிரியான காரணங்களை வந்து குறிக்குது. இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த 9ஆம் மணி
அதாவது 9ஆம் மணி நேரத்தில் வந்து இந்த வார்த்தையை வந்து இயேசு சொன்னார்ன்ற மாதிரி பார்க்குறோம். இந்த வார்த்தையை சொல்லும்போது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, பூமி முழுவதும் பாவத்தால் சூழப்பட்டிருக்கு. அந்த டைமில் இயேசு வந்து ஃபஸ்ட்டு 3 வார்த்தை சொன்னாங்கள்ல, அந்த 3 வார்த்தையப்போ பார்த்தீங்கன்னா பூமி வந்து இருளான மாதிரி எதுவுமே நம்மளுக்கு சொல்லப்படலை. இந்த வார்த்தை சொல்லும் போது மட்டும் தான் பூமி வந்து இருளாயிருக்கு. இருளான பிறகு தான் இயேசு வந்து இந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு பார்த்தோன்னா பூமி முழுவதும் பாவம் வந்து சூழப்பட்டிருக்கு. அந்த பாவம் வந்து இயேசு கிறிஸ்து மேல வந்து இறக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாவத்தை வந்து இயேசு வந்து தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு இருந்தார். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு டவுட் வரும். இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து பைபிள்லையுமே நம்ம பார்த்தோன்னா வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்கு. என்னன்னா, யோவான் வந்து 10:30 சொல்லியிருக்கு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்ட்டு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. அப்படியே நம்ம யோவான் 14:9-10 வரையும் படித்து பார்த்தோன்னா, பிலிப்புவை பார்த்துமே இயேசு சொல்கிறாரு, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இயேசு வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு பிரிவினை வந்து நடந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அப்படி நம்ம பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரிவினை, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. அதனால வந்து இயேசு இந்த வார்த்தை சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ நம்ம இந்த அந்தகாரம் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது என்னவா இருக்கும்னா, பாவம் வந்து இயேசு மேலே சுமந்ததுனால தேவன் ஒளியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாவத்தை ஏறெடுத்து பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறார். அதனால என்ன ஆயிருக்கும்னா, மேபி பிதா வந்து தன்னுடைய முகத்தை வந்து குமாரனுக்கு வந்து மறைச்சிருக்கலாம். அந்த நேரம் மறைக்கப்பட்ட நேரம் வந்து இயேசுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். நான் மட்டும் தனியாக சிலுவையில் வந்து, அதாவது ஒரு மனுஷனாக பாவத்தை ஏற்றுக்கொண்டு பிதாவோட துணை இல்லாமல் அந்த இடத்துல வந்து இயேசு இருந்ததுனால தான் ரொம்ப கவலையோடு இந்த வார்த்தையை வந்து இயேசு வந்து சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. சரி, இப்படி நம்ம பார்க்கும்போது அப்போ ஏன் ஏசப்பா வந்து நம்ம பாவத்தை சுமக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஏன் வேற யாராவது இது பண்ணியிருக்கலாமே, இயேசு தான் வந்து சுமக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வியும் இதில் ரைஸ் ஆகலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 3:23. போதும். இதில் வந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு, எல்லாருமே பாவம் செஞ்சுட்டாங்க, எல்லாருமே தேவ மகிமை வந்து இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு மனுஷனும் வந்து இந்த ஒரு காரியத்தை வந்து செய்ய முடியாது. மனுஷனாக இருக்கிறவன் வந்து பாவியாக இருக்கிறான்றவும் வேதம் சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பாவி வந்து இன்னொருத்தருக்காக நான் உயிரை விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10:4. இப்போ வந்து நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்ம படிக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, பாவம் செஞ்சவங்க வந்து ஒரு பலியை செலுத்துவாங்க. அந்த பலி நிமித்தம் அவங்களோட பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து நம்மளுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்யாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது அவங்கள வந்து ஃபுல்லாக அதுலேருந்து க்ளீன் பண்ணாது. அது ஒரு டெம்பரவரியான சொல்யூஷன் மாதிரி தான். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் வந்து தேவைப்படுது. நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பெற்று இயேசுவோடு ஒன்றாக இருப்பதற்கு நம்மளுக்கு ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் வந்து தேவைப்படுது. அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாசற்ற பலி வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து தீர்க்கதரிசிகளாலேயே குறிக்கப்பட்டுருச்சு. இயேசு வந்து மரிக்க போராட்டி ஏன் இயேசு வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10:12. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து தான் நம்மளுக்காக பாவங்களுக்காக ஒரே பலியை வந்து செலுத்தி நம்ம அந்த பாவத்திலேருந்து நம்மளை ரட்சித்து மீட்டு எடுத்தாருன்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ ஏசப்பா வந்து நம்மளுக்காக வந்து மரிக்கலை, நம்மளோட பாவத்தை வந்து ஏறெடுத்து கொள்ளலைன்னா நம்ம வந்து இந்நேரத்துக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. நம்ம இன்னமும் அந்த பழைய இதுபடியே ஒரு டெம்பரவரி சொல்யூஷனுக்குள்ளே தான் நம்மளும் இருந்திருக்க முடியும். அதே போல் ஏசப்பா வந்து சிலுவையில் இந்த 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 காரியங்கள்லாம் நடக்கும்போது ஏசப்பா வந்து என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில காரியங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. வசனம் வந்து நம்மளுக்கு இங்க தெளிவா சொல்லிருச்சு. நம்முடைய பாவம் வந்து பிதாவுடைய முகத்தை வந்து மறைச்சிருது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்முடைய அக்கிரமங்கள் வந்து அவரை விட்டு நம்மளை வந்து தூரம் வச்சிருது அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. ஸோ ஏசப்பா வந்து இந்த வார்த்தையை சொல்லும் போது ஏசப்பா ஃபீல் பண்ணது இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் நம்மளோட அக்கிரமங்களை ஏற்றதுனால பிதாவினிடத்திலிருந்து தூரமாக விலக்கப்பட்டார். ரெண்டாவது பாவத்தை வந்து ஏற்றுக்கொண்டதுனால
அவருடைய முகம் வந்து மறைக்கப்பட்டுருச்சு. இது 2 காரியங்களும் இயேசுப்பா வந்து சிலுவையில் வந்து அனுபவிக்கிறாரு. இதுலயே நம்மளுக்கு 2 கொரிஸ் வந்து வரலாம். என்னன்னா, பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன? அண்ணா அப்பவே சொல்லிட்டாங்க. சரி, நான் திரும்ப சொல்றேன். பாவம்னா இப்போ நம்ம பொய் சொல்றோம், அது வந்து பாவம். திருடுறோம், பாவம். அதாவது நம்ம ஆக்ஷனால எது பண்ணாலும் அது வந்து பாவமா நம்ம சொல்லிக்கலாம். அக்கிரமம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு படி மேலே. எப்படின்னா, நம்ம பாவம் செய்கிறோம், ஆனால் அது பாவம்னு எனக்கு தெரியுது, நான் என்னோட முழு மனசோடு அதை செய்கிறேன், திரும்ப திரும்ப செய்கிறேன். என் முழு மனசோடு நான் திரும்ப திரும்ப அதை செய்யும் போது அது அக்கிரமமாக மாறுது. இந்த அக்கிரமங்களும் இந்த பாவங்களையும் வந்து இயேசு வந்து சிலுவையில் சுமந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பாவமும் அக்கிரமும் இயேசு வந்து சுமந்ததுனால அடிமையின் ரூபமானார் என்றும் பார்க்கிறோம். இது வந்து யோவான் 8:34 சொல்லியிருக்கு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்போ வந்து ஏசப்பா வந்து இந்த பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால சிலுவையில் வந்து ஒரு அடிமையின் ரூபமாக, ஒரு மனுஷ சாயலாக இயேசு வந்து காணப்படுகிறார் என்றதை நம்ம பார்க்கலாம். இதனால அவர் வந்து தேவ மகிமையெல்லாம் இழந்து தனிமையான்னு இருக்கிறாரு. அதனால தான் வந்து ஏசப்பா வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளவு கஷ்டங்களும் ஏன் படணும், எதுக்காக அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இன்னொரு கேள்வி வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம பாவத்திலேருந்து மீட்பதற்காக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே, நம்ம பாவைகளாக இருக்கிற போது நம்ம பிதாவோட நெருங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளை பாவத்திலேருந்து மீட்டு பிதாவின் இடத்துல சேர்ப்பதற்காக தான் ஏசப்பா வந்து இந்த காரியங்களெல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்தது. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு வசனமும் சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கோம், 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கும் போது, கிரயத்திற்கு நம்ம கொல்லப்பட்டோமா. எப்படின்னா, பிதா அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சதுனால நம்மளை வந்து விலை கொடுத்து இயேசுப்பா வாங்கிட்டார். அதனால இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா, பிதா நம்ம வந்து பிள்ளைகள், அதாவது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம உரிமையா ஏசப்பாவை வந்து அப்பான்ட்டு நம்ம கூப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, மரண பயத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை. இப்போ வந்து ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மரிச்சாங்கன்னா எங்கே போவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அதனால மரிச்சா என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் வந்து இருக்கலாம். ஏன் நம்மளுக்கே நிறைய பேருக்கு வந்து அந்த பயங்கள் வந்து இருக்கலாம். ஆனால் ஏசப்பா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு முன்பாக போய் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம மரிச்சாலும் நித்திய ஜீவன் அடைஞ்சு இயேசுவோட கூட தான் நம்ம இருப்போம். இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவும் தான் ஏசப்பா வந்து இந்த காரியங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. அடுத்து நம்ம இன்னொரு காரியமா பார்த்தோம்னா, ரோமர் 5:8. இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்மளே பாவி, நம்மளை நேசிக்க ஒருத்தர் இருக்காருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அப்படி நேசிச்சதுனால தான் இப்ப நம்ம ஜீவனோடு சுதந்திரமா இப்படி இருக்கிறோம். அது ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். சப்போஸ் இப்போ நான் சொன்னது புரியலனா மேபி இந்த கதை மூலமாக உங்களுக்கு இன்னும் புரியலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீதியான ராஜா. அவர் சொன்ன வார்த்தையை மீற மாட்டார். நீதியாக அரசாட்சி செய்கிற ராஜாவாக இருக்கிறார். ஓகேவா? இப்போ வந்து அப்படி அவர் இருக்கும்போது அவருடைய ராஜ்யத்தில் வந்து ஒரு புது சட்டத்தை வந்து போடுறாரு. என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, யாராவது திருடுனா அவங்களுக்கு வந்து 100 சவுக்கடி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்படி சொல்லிட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது அரண்மனையிலேயே வந்து ஒரு திருட்டு நடக்குது. திருட்டு நடந்த உடனே ராஜா என்ன சொல்றாருன்னா, அது யாருன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க என் முன்னாடி அப்படின்ற மாதிரி சேவகர்கள் கிட்ட வந்து சொல்றாரு. சேவகர்கள் என்ன பண்றாங்கன்னா, மறுநாள் அதாவது ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து குற்றவாளியோட கூண்டில் வந்து ஏத்துறாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து குற்றவாளியை பார்த்த உடனே ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளியா நிற்கிறது வந்து தன்னுடைய தாய் வந்து ஒரு திருட்டு காரியத்தில் ஈடுபட்டதுனால குற்றவாளியா வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இப்போ ராஜாவுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா தாயை வந்து யாருமே தண்டிக்க விரும்ப மாட்டோம் பிள்ளைகள், கரெக்டா? அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு நீதியான ராஜா, நான் இப்படி அதாவது தண்டனை கொடுக்காம இருக்க முடியாதே அப்படின்ற பட்சத்தில் ராஜா என்ன சொல்லிடுறாருன்னா, சரி தண்டனையை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து அதாவது சவுக்கடி அடிக்கிறதுக்காக சேவகன் வந்து ஓங்க வராரு. ராஜா வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி வராரு. இறங்கி வரும்போது தன்னுடைய ராஜா வஸ்திரங்கள் எல்லாம் கலற்றி வைத்து சாதாரண மனுஷனை போல வராரு. வந்து
என்னுடைய அம்மா வந்து இந்த அடியெல்லாம் தாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பதில் நான் இந்த அடியை வந்து சுமந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ராஜா வந்து சொல்லி அந்த தண்டனையை வந்து தன் மேலே ஏற்றுக்கொண்டார். இதுல வந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அந்த தாயின்னு நம்ம சொன்னல, அது வந்து பாவிகள், அதாவது அவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, அவங்கள வந்து பாவிகள், அதாவது நம்ம எல்லாரும் தான். இதுல வந்து ராஜான்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் பிதா. பிதா தான் நீதியாய் அரசாட்சி செய்கிறவர்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்திலிருந்து இறங்கி வராருல, அப்போ வரும்போது தன்னுடைய ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் கழற்றி வைத்து வராருல, அது வந்து இயேசு கிறிஸ்துவோட சாயலா இருக்கிறது. அவர் தான் நமக்காக வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால இந்த கதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் என்னுடைய வேலை முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா.